இருப்பீங்க திருப்பூருக்குள்ள, உண்மையா இல்லைங்களா? ஸோ உழைப்பதால் மத்திய கண்டிப்பா எனக்கு பெருமையா இருக்கும் முன்னாடி பேசுறது என்னைக்குமே. ஏன்னா என்னை வளர்த்த ஒரு திருப்பூர் தான் இந்த இண்டஸ்ட்ரியில. ஆனா இதுக்கு முன்னாடி எனக்கு திருப்பூரே பிடிக்காது. வாழ்க்கையில போகவே கூடாத ஒரு திருப்பூர் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி இருந்தவன் தான். ஏன்னா 12வது படிச்சு முடிச்சுட்டு ஒரு மாசம் லீவ் விடுவாங்கல்ல, அந்த லீவ்ல பாத்தீங்க அப்படின்னா வேலைக்காக பாண்டிய நகர்ல ஒரு கடைக்கு வந்திருந்தேன், பேக்கரிக்கு. அப்ப வரும்போதெல்லாம் குடிக்கோட தண்ணி இருக்காது. எங்க வீட்டுல குழி பறிச்சா 2 தண்ணி ஊறும். காவிரி கரை ஓரமா எங்க வீடு தண்ணி ஊத்தட்டுக்கும். தண்ணி கொடுங்கடானா குடம் 10 ரூபா, குடம் 5 ரூபா. ஒரு நாள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கைகளை தண்ணி இல்லை. தண்ணி கேட்குற ஓனர்கிட்ட, தம்பி மோட்டர்ல தண்ணி இல்லப்பா, கரண்ட் இல்லப்பா, நீ போய் வீட்டில் குடிச்சுக்க மாட்டாரு. அப்ப நான் நடந்தே போய் வீட்டுல வேலை பார்க்குற கடையில் குடிச்சேன். அப்ப முடிவுட்டு போனேன், என்னது இந்த ஊருக்கு மனசு இருப்பான அந்த ஊருக்குலாம் தண்ணி விட கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிதான் நான் படிக்கும் போது இருந்துச்சு. அப்புறம் நான் டிகிரி முடிச்சுட்டு இந்த இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ண என்னாச்சு அப்படின்னா, அதை சொல்லுவாங்க நம்ம வேணாம்னு சொல்றதுதான் வேற வழி மாதிரி ஒரு 1.5 வருஷம் இந்த டீமுக்காக சர்வீஸ்க்காக திருப்பூர்ல இருந்து என்னைய இந்த அளவுக்கு மாத்தி இருக்கு அப்படின்னா திருப்பூர் தான். இன்னைக்கு திருப்பூர் பிடிச்ச ஒரு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. என்னோட பேர் விஜய சோழர். சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம், ஒரு சின்ன கிராமம், எங்கள் ஊர் பெருகுன்னு சொல்லிட்டு பெருகுமணி. இந்த வாய்ப்புக்கு முன்னாடி நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணும். நம்ம அப்படிதான் ஓடிட்டு இருக்கோம் எல்லாரும் வாழ்க்கையில, உண்மையா இல்லைங்களா? நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும். இப்படிதான் எங்க வீட்லயும் என்னைய வளர்த்தாங்க. ஆனா அப்பா சொல்லுவாரு, தம்பி என்ன பண்ணக்கூடாது, வேலை பார்த்தோம் அப்படின்னா விரல் நேரத்தில் அழுக்கு போடக்கூடாதுப்பா, ஒயிட் கலர் ஜாபுக்கு போகணும் பாரு. அப்ப எப்பவுமே அப்ப என்ன பண்ணி ஆகணும், நல்லா படிச்சாதான் அது மாதிரி வேலைக்கு போக முடியும், உண்மையா இல்லைங்களா? கம்மியா படிச்சோம் அப்படின்னா வேலை நிறைய பார்க்கணும், சம்பளம் கம்மியா கொடுப்பாங்க. நிறைய படிச்சீங்க அப்படின்னா வேலை கம்மியா இருக்கும், சம்பளம் ஜாஸ்தியா இருக்கும். இதுதான் லாஜிக், உண்மையா இல்லைங்களா? ஸோ நானும் எங்க அப்பா கூட சேர்ந்து விவசாய வேலை பார்த்துருக்கேன், நாத்து நட்டுருக்கேன், களை எடுத்திருக்கேன், மாடு மேய்ச்சிருக்கேன், எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். பக்கா கிராமம் தான் எங்க வீடு, காவிரி கரை ஓரமா எங்க ஊர். எங்க அப்பா விவசாயி, எங்க அப்பா பால்காரு, அம்மா கூலி வேலைக்கு போறவங்க தான். எல்லா வேலையும் பார்த்துருக்கேன், நாத்து நடுவேன், களை எடுப்பேன், மாடு மேய்ப்பேன், எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். அது வெக்கம் இல்லை. ஆனா வேலை பார்க்கும்போது அப்பா சொல்லுவாரு, தம்பி நல்லா படிக்கலனா கடைசி வரைக்கும் இந்த மம்டி தான் பாரு நைஸா கொத்திக்கிட்டே. நானும் கொத்துவேன், எங்க அப்பாவும் கொத்துவார். வயக்காடுல வேலை பார்க்கும் போது நல்லா படிக்கும் போது அப்ப ஒன்று புரிஞ்சிருச்சு, நல்லா படிச்சாதான் ஒரு பெரிய வேலைக்கு போக முடியும்னு சொல்லிட்டு நானும் பாத்தீங்க அப்படின்னா திருச்சியில இருக்க தேசிய கல்லூரியில MA, MPhil, MBA வரைக்கும் படிச்சு முடிச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னோட சப்ஜெக்ட்ல நான் அரியரே வச்சது இல்லை ஒரு தடவை கூட. என்ன பண்ணியிருக்கேன், அப்படி யோசிக்கலாம், நல்ல படிப்பா இல்லையா, அப்படிலாம் இல்லைங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான். ஆனா கட்டாயம் என்ன பண்ணி அவன் வாழ்க்கையில நம்ம படிச்சாதான் ஒரு பெரிய வேலைக்கு போக முடியும்னு ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்பாவால பணம் கட்ட முடியாது. அப்பா சம்பளம் 3000 ரூபாய், 2000 ரூபாய். எங்க அப்பா வேலைக்கு போவாங்க, பால் கறக்க. 30 வருஷம் பால் கறந்துட்டு இருக்காரு. எங்க அம்மா கூலி வேலைக்கு போறவங்க, நாத்து நட, களை எடுக்க, அறுவடை பண்ண. நல்ல விவசாயம் கிராமம் தானே, நல்ல விவசாயம் நிறைய பேர் இருப்பீங்க. அம்மா வேலைக்கு போவாங்க, சம்பளம் 100 ரூபாய், 150 ரூபாய் அப்படி சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. எங்க மாத வருமானமே அதிகபட்சம் ஒரு 3000 ரூபாய் தான் இருக்கும். இதுக்குள்ளதான் வாழ்க்கை வரலாம். எப்படி யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப வறுமை கோட்டு கீழே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல எனக்கு முன்னாடி ஒரு 3 அக்கா இருக்காங்க, கீதா, பூமதி, சிவா. 3 அக்கா. அடுத்து நானு 4வது பையன். அடுத்து ஒரு தம்பி இருக்கான், எங்க அப்பா அம்மா பிளஸ் ஒரு தங்கச்சி ஒருத்தி இருக்கா. எப்படி இருக்கு குடும்பம் வச்சு பாருங்க. பெரிய குடும்பம், ஆனா வருமானம் குறைவு. எங்க அப்பாவால உயிரை மட்டும் தான் பிடிச்சி வைக்க முடியல. எங்க அப்பாவால, எங்க அப்பா சொல்லுவாரு, பிச்சை புகழும் கற்கை நன்றே அப்படிம்பாரு. என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது பிச்சை எடுத்தாவது படிக்க வச்சிடலாம் தம்பி, படிக்க தான் வைக்க முடிச்சு. எங்க அப்பாவால சொத்தெல்லாம் எதுவும் சேர்க்கவும் முடியல. ஏன்னா இருக்க சொத்தெல்லாம் வித்து தான் அக்கா கட்டி கொடுத்தோம். 3 பேரும் என்ன பண்ணியாச்சு, அக்காவெல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு நல்லது கெட்டது, வளகாப்பு, சீமந்தம், வரிசையா செலவுன்னு அப்படிதான் இருக்கும் வீட்டுல. சோ அவ்வளவு வறுமையில தான் நீ படிக்க வச்சாங்க. ஆனா படிக்கும் போது எனக்குள்ள அந்த வெறி மட்டும் இருந்துச்சு. என்னது, எப்படியாவது நல்லா படிச்சு ஒரு காலேஜுக்கு ஒரு வாத்தியார போயிடணும், லெக்சரரா போகணும்னு சொல்லிட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வேலைக்காக ட்ரை பண்ணுவோம்ல. நானும் ட்ரை பண்ணேன், வேலைக்கு எல்லா இடத்துலயும் வேலைக்கு ட்ரை பண்ணேன். எல்லா பக்கமும் வேலை இருக்கு, ஆனா சம்பளம் இருக்குங்களா? வேலை இல்லாம இல்ல. என்ன பண்ணலாம், கடிக்கணும் அவரத்துல எத்தனை வேலை இருக்கு இல்லைங்களா? எங்க போனாலும் ஏதோ ஒரு வேலை. சார் சொன்னார்ல, பொட்டியை கூட மாட்ட தெரியாது சார், ஆனா நிப்பாங்க சார், அப்புறம் கத்துக்குவாங்க சார், அப்புறம் வெளியே போயிருவாங்க சார். வாட்ச்மேன் வேலையில இருந்து பீஸ் மடியில இருந்து எல்லாத்துக்கும் வேலை இருக்கு இல்லைங்களா? சோ எல்லா பக்கமும் வேலை இருக்கு, ஆனா நினைச்ச மாதிரி நம்மள்ட்ட சம்பளம் இல்லை. அப்படிங்கும் போது நானும் வேலைக்காக நிறைய இடங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதுதான்
கடவுள் மாதிரி இந்த மைடஸ் மார்க்கெட்டிங்கிற வாய்ப்பு என் நண்பன் மூலியமா கிடைச்சிச்சு எனக்கும் இந்த வாய்ப்பு. இப்ப நீங்க எல்லாரும் உங்களை எப்படி இன்வைட் பண்ணாங்க? உங்களை புதுசா வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? சும்மா தம்பி என்ன சொல்லி இன்வைட் பண்ணாங்க உங்களை? இல்ல சும்மா உட்காந்து என்ன சொல்லி இன்வைட் பண்ணாங்க? என்ன சொல்லி இன்வைட் பண்ணாரு உங்க நண்பர்? ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி தான் இன்வைட் பண்ணிருக்காங்க உங்களை, உண்மையா இல்லைங்களா? ஆனா என்னெல்லாம் அப்படிலாம் இன்வைட் பண்ணல. வீட்டுல திருவிழா, தேங்க்யூ தம்பி, வீட்டுல திருவிழா வந்தாரான்னு சொல்லிட்டான். நம்ம என்ன பண்ணுவோம்? சரி நோம்பி தானே கெடா விட்டு. என் ஃப்ரெண்டு வந்து 12வது படிச்ச ஃப்ரெண்டு, ஒரு 8 வருஷம் ஆச்சு அவனை மீட் பண்ணி திருப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தான். சரி ஊருக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நானும் என் ஃப்ரெண்டை பார்க்க ஊருக்கு போயிருந்தேன். அவங்க ஊருக்கு திருவிழான்னு சொல்லிட்டு அங்க போனா திருவிழாக்கான சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. இதுல 3 பஸ் நான் ஏறி போனேன். எங்க ஊர் பெருங்கமணில இருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருந்து லால்குடி, லால்குடியில இருந்து அன்பில் போகணும். செம்பரன்னு ஒரு கிராமம். செம்பரை போய் இறங்கியாச்சு. ஒரு 2.5 மணி நேரம் டிராவல் பண்ணி போறேன். போய் இறங்கின உடனே தீபாவளி அந்த ஃபெஸ்டிவலுக்கான என்ன இல்லை, எந்த சிம்டம்ஸும் எதுவுமே இல்லை. எங்கடா ஒன்றுத்தையும் ஃப்ளக்ஸ் இல்லை, தோரணம் இல்லை, பாட்டு கேட்கல, எங்கடா அப்படிங்கிறேன். இல்லை இல்லை எங்க ஏரியாவுக்கு போடுறான். ஏரியாவுக்கும் போயாச்சு. எங்கடா அப்படிங்கிறேன். எங்க தெருவுக்கு வந்து பாடுறான் அப்படின்னா. சரி வா அப்படின்னு. வேறு ஏதாவது நிறைய ஊர்ல நிறைய திருவிழா, ஊர் தெருவுலையும் சாமி கும்பிடுவாங்கல்ல, திருவிழா வச்சிருப்பாங்கல்ல. நானும் அப்படிதான் தெருவுக்குள்ள போகலாம். மற்ற தெருவுலையும் ஒன்றும் சிம்டம்ஸ் இல்லை. கொஞ்சம் லைட்டா கோவம் வந்துச்சு. என்னடா ஒன்னத்தையும் காணா அப்படிங்கிறேன். மாப்பிள்ள இல்ல எங்க வீட்டுக்கு வந்து பாரு அப்படின்னா. சரி ரைட்டு, வீட்டுல சாமி கும்பிடுவாங்க, ஏதாவது நல்லது கெட்டதுன்னா சாமி கும்பிடுவாங்க. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வீட்டுல போய் எட்டி பார்த்து திறந்த உடனே அவர் உட்கார்ந்து இருக்காரு. பேக் வச்சுட்டு 6 அடிக்கு ஹைட்டா வருது இன் பண்ணிட்டு. எனக்கு வந்தது கோபம் உழுக்குற. என் ஃப்ரெண்ட முறைச்சு பாக்குறான். அப்படியே அவன் நெருங்கிறான். என்னது பொய் சொல்லி விஜய் இன்வைட் பண்ணிட்டேன். அந்த சங்கடம் இருக்கும்ல, ஒருத்தவங்க ஏமாத்தி, அதாவது தப்பு சொல்லி ஏமாத்திட்டு போகும்போது அந்த முகத்தை பார்க்கும்போது ஒரு கோபம் வரும். நமக்கு கோபம் வரும், அவனுக்கு சங்கடமா இருக்கும். ஐயோ தப்பு சொல்லிட்டேன்னு போய் சொல்லிட்டேன், நெளிஞ்சான். அப்படியே எனக்கு இன்னும் அந்த மூஞ்சி இன்னும் ஞாபகத்துல இருக்க, நெளிஞ்சது அப்படியே சங்கடத்துல. இதுல என்ன பிரச்சனை வரீங்களா, தப்பிச்சு பஸ் இல்லை எனக்கு. நான் இறங்கின பஸ் திரும்பி வர 2 மணி நேரம் ஆகும். நம்ம என்ன லைசன்ஸ் இப்ப நான் சொல்றது தெரியெடுத்துட்டு, ஹலோ பாட்டி அந்த ஆக்சிடென்ட் ஆகுது ஓடிடுவோம். இப்ப சில பேர்ல ஓடுவோம் இருப்பாங்க. எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. என்ன பண்ணி ஆகும், நம்ம உட்காந்துதான் ஆகணும், வேற வழியே இல்லைன்னு உட்காந்துட்டேன். அந்த ஊர்ல என்ன பண்ணிருந்தாங்க, ஒரு 5 பேர்த்த புடிச்சிட்டு இருந்தாங்க ரெடியா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஓடுற இருமாப்பிள்ள இருடா மாப்பிள்ள அவன் உட்கார வச்சுட்டு இருக்கான். அப்படியே நானும் போய் உட்காந்துட்டேன். உட்கார்ந்த உடனே எனக்கு ஒண்ணு மட்டும் தோணுச்சு. என்னது, சரி ஏதோ ஆள் பிடிக்க வந்துட்டாங்க போல இருக்கு, நம்மலாம் சிக்கவே கூடாது விஜய். நம்ம தான் நிறைய படிச்சிருக்கோம்ல, நம்ம தான் MA MPhil MBA ஒரு 3 மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கோம். அவர் என்ன படிச்சிருக்க போறாரு ஆப்போசிட்ல என்ன தெரியும் அவருக்குலாம். ஆனா என்ன பண்ண கூடாது, இவங்க என்ன சொன்னாலும் எடுக்கவே கூடாது. காது கேட்கும், அது பிரச்சனை இல்லை, அவங்க சொல்லட்டும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, எது சொன்னாலும் எடுக்கவே கூடாது. இந்த வாய்ப்பை நானும் அவரை பார்த்துக்குவோம். விஜய் நான் இப்படிதான் சத்தியமா உட்காந்துருந்தேன், தொழில் மேல சத்தியமா. இந்த வாய்ப்பை கேட்கும் போது எனக்கு அப்படிதான் அனுபவம். ஆனா இன்னைக்கு அன்னைக்கு உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் பொறுமையா நிதானமா கேட்டதுனாலதான் என்னோட வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, என்னோட தலைமுறையை மாத்தி புரட்டி போட்டுச்சு. அப்படியே எடுத்துட்டீங்க. அப்படி வாழ்க்கையில எல்லாருமே கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கோம். ஆனா எதை நோக்கி ஓடுறோம்னு தெரியாம ஓடிட்டு இருக்கோம். உண்மையா இல்லைங்க, வாழ்க்கையில சுத்தி வளைச்சா பணம் சொல்லுவோம். ஆனா அந்த பணத்தை நினைச்ச மாதிரி சம்பாதிக்க முடிஞ்சு அவங்களால, நம்மளால கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். திருப்பூர்ல 5 வருஷம் முன்னாடி வந்தவங்களா இருப்பீங்க, 10 வருஷம் வந்தவங்களா இருப்பீங்க. ஆனா இன்னமும் லைஃப் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? கடன் தான் பெருசாகிட்டு நமக்கு வாழ்க்கையில. உண்மையா இல்லைங்களா? கமிட்மெண்ட் தான் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. நம்மளும் இந்த குடிச்சிருவோம், இந்த வருஷம் ஓடிட்டு தான் இருக்கோம். 2026 தான் பிறந்துருச்சு, இன்னும் 10 நாள் தான் கேப் இருக்கு, விடிஞ்சிரும். நியர் 2026 அப்படிங்கும் போது காலண்டர் டெய்லி கிழிக்கிறோம். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நாள் காலண்டர் தான் கிழியுது. நம்ம வாழ்க்கை எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனா ஒரு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் நம்ம நிதானமா யோசிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே மாறிடுங்க. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க சிந்தனையை மாத்திரம் உங்க வாழ்க்கை மாறுங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இந்தியாவிலே பெரிய பணக்காரர் யாருங்க? இப்ப முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, திருபாய் அம்பானி அப்பா இருந்தாரு இல்லைங்க. திருபாய் அம்பானி சாதாரண இருந்தவர் தான். அவரோட சிந்தனை மாற்றம் தான் இன்னைக்கு உலகத்திலே பணக்காரனா மாறி இருக்காங்க. இந்தியாவில் நம்பர் பணக்காரர் இருக்காங்க திருபாய் அம்பானி. அங்க திருபாய் அம்பானியோட பேரனுக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. 5000 கோடி செலவு பண்ணிருக்காங்க பையனுக்கு. 3 நாள் கல்யாணம். ஆனந்த் அம்பானி நீங்க யூடியூப்ல அடிச்சு பாருங்களேன்.
வெறும் 3 நாளைக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க? 5000 கோடி. நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம்? 1 கோடி சம்பாதிச்சா வாழ்க்கையே மாறிடும். நம்மளாம் ஓடிட்டு தானே இருக்கோம். ஆனா நினைச்சவன் ஜெயிக்க முடியுதா? இல்ல. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் சொல்லலாம்னு சொல்லாமா உங்களுக்கு? ஓகே, நம்ம எல்லாரும் எதை நோக்கியே ஓடிட்டு இருக்கோம் வேகமா வாழ்க்கையில. ஆனா சரியான பாதையில போறோமான்னு செக் பண்ணி பார்க்கணும் வாழ்க்கையில எப்பவுமே. நம்ம அப்பா அம்மா ஓடுனாங்க, ஜெயிக்க முடிஞ்சுங்களா? நம்ம தாத்தா பாட்டி ஓடுனாங்க, ஜெயிக்க முடிஞ்சுங்களா? அவங்க அப்பா அம்மா ஓடுனாங்க, ஜெயிக்க முடிச்சுங்களா? பாட்டன் பூட்டன் பூட்டின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேர் இருக்காங்க நமக்கு முன்னாடி. எல்லாரும் வந்து ஓடிட்டு தான் இருக்கும் வேகமா, வெறித்தனமா இறங்கி. ஆனா வாழ்க்கையில பெரிய மாற்றம் இருக்கானா? இல்ல. இதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு சிறுத்தை ஒரு காட்டுக்குள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப திமிரா அலைஞ்சிட்டு இருக்குமாமா. என்னது, நான் தான் அந்த உலகத்திலேயே வேகமா ஓடக்கூடியவன், என்னாலதான் ஸ்பீடா பண்ண முடியும்னு அலைமாமா சிறுத்தை எப்பவுமே. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு போட்டி வைப்பாங்களாமா. என்னது, எல்லா விலங்குகளையும் எந்த விலங்கு வந்து ஸ்பீடா போகுதுன்னு செக் பண்ண சொல்லிட்டு போட்டி வைப்பாங்களாமா. அப்ப என்ன பண்ணுவோம், சிறுத்தை எல்லா விலங்கு நிற்கும், கூட வந்து ஆமைக்கு எல்லா விலங்கும் வராது, ஆமை மட்டும் போட்டிக்கு வருமாமா. என்னது, சிறுத்தை கூட மோதுறதுக்கு யார் வருவா? ஆமை. ஆமைக்கும் சிறுத்தைக்கும் சம்மந்தம் இருக்கா? சரி ரைட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அப்படியே என்கரேஜ் பண்ணுவாங்க. பாத்துக்கோ போட்டி யார் ஜெயிக்க போறாங்க சொல்லிட்டு ரெடியா வச்சிருவாங்க. சிறுத்தை நிற்கும், பக்கத்துல ஆமையை நிற்கும். போட்டி ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுவாரு, கன்னை எடுத்து வந்து ஒரே ஷூட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, சொன்ன உடனே சுட்ட உடனே சிறுத்தை வந்து ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிடும், மின்னல் வேகத்துல சிறுத்தை பிடிக்கிட்டு பறந்துடும். உடனே அங்க இருக்கலாம் பயங்கர ஆச்சரியம், என்னடா சிறுத்தை எவ்வளவு வேகமா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா ஆமை என்ன பண்ணும், அப்படியே எகைன் ஆமை அப்படியே பொறுமையா நிதானமா அப்படியே ஊர்ந்து போயிட்டே இருக்குமாமா. ஆனா ஊர்ந்து போகும்போது கையில ஒரு மேப்போட ஆமை போயிட்டு இருக்குமாமா. என்ன பண்ணுமாமா, கூகுள் மேப் இருக்குல்ல, மேப் எடுத்துட்டு மேப்பை பார்த்துக்கிட்டே ஆமா அப்படியே பொறுமையா ஊர்ந்து போகுமாமா. அப்படியே ஊர்ந்து போகும்போது ஒரு 1 hour ஆகுமாமா, ஒரு 2 மணி நேரம் ஆகுமாமா, ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆமை நிதானமா அந்த ஃபினிஷ் போட்டு போயிருமாமா. எல்லாரும் எழுந்திரிச்சுங்க அப்படியே ஆமையை பார்த்து சூப்பர் அப்படின்னு எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க அந்த ஆமையை பார்த்து. அந்த ஆமை அந்த லைனை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த சிறுத்தை என்ன பண்ணும், நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே ரொம்ப இழைச்சு போய் களைச்சு போய் வந்து போட்டுட்டு வருமாமா. அந்த உடனே அந்த ஆமைக்கு அந்த சிறுத்தைக்கு பயங்கர ஷாக்கா இருக்குமாமா. என்னடா நீ எப்படா ஜெயிச்சுங்கும் போது அப்ப அந்த ஆமை சொல்லுமாமா, தம்பி நீ வேகமா தான் ஓடுன, நான் என்ன பண்ணிட்டேன், நான் நிதானமா சரியான திசையில நோக்கி போக ஆரம்பிச்சேன், நான் ஜெயிச்சுட்டேன். ஆனா நீ என்ன பண்ணிட்ட, எதுவோ ஓடுறதுக்காக வாழ்க்கையில வெறித்தனமா ஓடி என்ன பண்ணல, நீ சரியான பாதையில போகணும்னு சொல்றாங்க. இங்கேயும் அப்படிதான், நம்ம அப்பா தாத்தா பாட்டன் பூட்டி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, சிறுத்தை மாதிரி எதுக்காக வெறித்தனமா ஓடினாங்க, ஜெயிக்க முடியலைங்க. ஆனா எம்மையில சரியான பாதையில மட்டும் ஆமை மாதிரி மட்டும் நகர்ந்துட்டே இருங்க, ஒரு நாள் உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும். நான் சொன்ன மாதிரி வாய்ப்பு எடுக்கும் போது அவ்வளவு கஷ்டம், வீட்டுல அவ்வளவு வறுமை, ஒரு சின்ன குடிசை வீடு தான் எங்க வீடு. இந்த இவ்வளவுதான் இருக்கு எங்க வீடு. எங்க அக்கா 3 அக்கா, எங்க அம்மா ட்ரெஸ் மாத்த கூட ரூம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு ஹால் மட்டும் தான் இருக்கும், உள்ள இருக்கும். வெளியே தாழ்வாரம் போட்டுருப்பாங்க, அம்மா வெளியே சமைச்சு போடுவாங்க, வெளியே சமைக்கிற இடம். ஒரு துணியை கட்டிட்டு இருப்பாங்க அம்மா ட்ரெஸ் மாத்துறதுக்குலாம். அப்படி இருந்த நபர் தான் நான் அந்த கெரியர் எடுக்கும் போதுலாம். இந்த மழை காலம் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்க ஒழுக ஆரம்பிக்கும் வீடுலாம், பாத்திரம் வச்சு வந்துருப்போம். ஆனா எங்க அப்பா அம்மா எல்லாம் எனக்குலாம் தீபாவளி எப்படா வாழ்க்கையில வரும் நான் யோசிப்பேன். நான் அந்த தீபாவளி புது ட்ரெஸ் இருக்குல்ல, அது எப்படா கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த காலைல விடியும் போது அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ஃபீல்ல ஒரு அப்படியே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படி இருந்த நபர் தான் நானும். ஆனா அந்த வாய்ப்பை எடுத்து தொடர்ச்சியா பண்ண ஆரம்பிக்கும் போது ஒன் பை ஒன்னா லைஃப்ல மாற்றம் வர ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 கோடிக்கு மேல ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன் சொந்தமா, அதை சம்பாதிச்சு. நீங்க கட்டும் போது தெரியுது உனக்கு என்னப்பா, நீ எல்லாம் கட்டிட்ட அப்படிதான் பாக்குறாரு, நீ உனக்கெல்லாம் என்னடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி. இதுல உழைப்புன்னு ஒரு விஷயம் இருக்குங்க, நான் புரிஞ்சுக்கங்க. உழைப்பு இல்லாம எதுவும் பண்ணவே முடியாது. நான் சொன்ன மாதிரிதான், நீங்க சரியான திசையில மட்டும் நீங்க மெதுவா பயணிச்சா கூட ஜெயிக்கலாங்க. ஆனா தப்பான பாதையில திசையே தெரியாம கண்ணு முன்னாடி ஓடணும் அப்படின்னா ஓடி முடிச்ச வாழ்க்கை என்ன நமக்கு எல்லாத்துக்குமே எண்டுக்கு வந்திருப்போம். எண்ட்ல திரும்ப ஐயோ வாழ்க்கை முடிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு, அப்படி முடிஞ்சிருக்கும், எண்ட் ஆயிருக்கும், வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கும். எனக்கு என்ன புரிஞ்சு இந்த துறையை எடுக்கும் போது ஒரு விஷயம் புரிஞ்சு, நமக்கு என்ன இல்ல, முதல் லாஸ் இல்ல. நம்ம பணம் எது கட்டுறோமா, அவங்க கட்ட சொன்னாங்களா, என்ன பண்ண சொன்னாங்க, நமக்கு தேவையான பொருளை ஒரே ஒரு தடவை கடையை மாத்தி வாங்கினா போதும் சொன்னாங்க. நமக்கு நஷ்டம் இருக்குங்களா,
இங்க நம்ம எல்லாம் 7ஆம் முறையில் யோசிச்சு வந்திருப்போம் நம்ம எல்லாருமே. இங்க அதுதான் பிரச்சனையே. உண்மையா இல்லைங்களா? நம்ம எதை லாஸ் ஆகிட போகுது, ஏமாந்துட போறோம், என்ன ஏமாறவன் என்ன இருக்குங்க நமக்கு? நம்ம எல்லாரும் பல்லு விளக்குற பழக்கம் இருக்கா இல்லையா? எல்லாத்துக்குமே இருக்காது. இருக்கு. குடிக்கிறோமா இல்லையா சோப்பு போட்டு? எங்க சோப்பு வாங்குறோம்? எங்கேயோ இடத்துல வாங்கிட்டு தானே இருக்கோம். அந்த ப்ராடக்டை ஒரே ஒரு தடவை கடையை மட்டும் மாத்தி வாங்கினா போது சொன்னாங்க மட்டும். நான் என்ன பண்ணேன், எனக்கு தேவையான பொருளை கடையை மாத்தி பிராண்டை மாத்தி ஒரு தடவை கடையை மாத்தி வாங்கினேன். எனக்கு நஷ்டம் இருக்குங்களா? நான் ஒரு 50,000 கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு 70,000 மதிப்புள்ள பொருள் வந்துருச்சு. நமக்கு நஷ்டம் இருக்கா? இல்ல. அடுத்து என் நண்பன் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு வந்து சார் எடுக்கிறாங்க, நண்பன் எடுக்கிறாரு. நான் சொல்றேன், என் ஃப்ரெண்டு எங்க அண்ணா நான் சொல்லி எடுக்கிறாரு. இவர் என்ன பண்ணாரு, இவருக்கு காசு பணத்தை கொடுத்துட்டு இவருக்கு எவன பொருள் வாங்கிக்கிறார். இவருக்கு நஷ்டம் இருக்குங்களா? ஹலோ, இல்ல. அடுத்து என் நண்பர் எடுக்கிறார், அவர் எடுக்கிறாரு. சார் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு நண்பர் அவங்க அண்ணா, அவருக்கு நான் சொல்றேன், அவர் என்ன பண்ணாரு, பணம் கொடுக்குறாரு, அவருக்கு யாரும் பொருள் வாங்கிறாரு. நமக்கு நஷ்டம் இருக்கா? அவருக்கு நஷ்டம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நான் ஏமாறல. நான் என்ன பண்ணிருக்கேன், பணம் கொடுத்துருக்கேன், தேவையான பொருளை வாங்கிட்டேன். அடுத்து அண்ணா எடுத்திருக்கேன்.